சமூக நீதின்னு இந்த கேடுகெட்ட ஜென்மங்கள் நினைக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் எந்த வழியிலையாவது அவள் நடைமுறைப்படுத்த விடாம தடுக்கணும், கெடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த இதை நடைமுறைப்படுத்தி விட்டால், தமிழகத்தில் டாஸ்மார்க்கை நடைமுறைப்படுத்துற மது விலக்கு அமுல்படுத்தினா என்ன நடக்கும்? திமுக காரன் நடத்துற அத்தனை மதுபான ஆலையும் மூடணும். அதான உண்மை? அதான உண்மை? அதன் மூலமாக திமுக குடும்பம் கனிமொழி நடத்துகிற சாராய ஆலையிலிருந்து கனிமொழிக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போயிடும். ஸ்டாலினுக்கு பினாமிகள் நடத்துகிற சாராய ஆலைகளிலிருந்து அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் நின்று போயிடும். ஜெகத்ரட்சகன் நடத்துகிற சாராய ஆலையிலிருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போயிடும். டிஆர் பாலு பல சாராய ஆலைகள் நடத்துகிறாரு, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நின்று போகும். இதான உண்மை? இதான உண்மை? இதனால எத்தனை தமிழச்சிகள் தாலி அறுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்த தகவலின்படி, புள்ளி விவரத்தின்படி தமிழகத்தில் 1,12,00,000 பேர் குடிகாரனாக இருக்கிறாங்க. அதுல 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருக்காங்க. தினசரி குடிக்கிறவன் எப்படி வேலை செய்வான்?